ஓநாய்க்குல சின்னம். ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 8. குதிரையில் இருந்து இறங்குவதற்கு முன்பாகவே முதியவரின் குடிலில் இருந்து இறைச்சி சமைக்கும் வாசனை வருவதை ஜென் உணர்ந்தான். ஆனால் அது ஆட்டு இறைச்சி வாசனையாக இல்லாமல் வினோதமாக இருந்தது. அவன் வேகமாக உள்ளே நுழைந்தான். ஏன் இவ்வளவு வேகம் என்று பில்ஜி கத்தினார். ஜென் சட்டென நின்றான். 3 பக்கங்களின் தரை விரிப்புகளும் சுருட்டப்பட்டு நடுவில் ஒரு குதிரை தோல் விரிக்கப்பட்டிருந்ததை அவன் உடனடியாக கண்டான். அதன் மீது 7-8 ஓநாய் பொறிகள் கிடத்தப்பட்டு இருந்தன. பாத்திரத்தில் இருந்து வெளிவந்த ஆவி மூலம் குடில் எங்கும் ஒரு நெடி நிறைந்திருந்தது. அதனுள் கருப்பான எண்ணெய் போன்ற திரவம் கொதித்து கொண்டிருந்தது. கஸ்மாய் அடுப்பின் முன் அமர்ந்து வரட்டிகளை கொண்டு நெருப்பை மூட்டியபடி இருந்தாள். அவள் முகம் முழுவதும் வியர்வை வழிந்திருந்தது. அவளுடைய 5 வயது மகன் ஜேசக் 60-70 ஆட்டு எலும்புகளை வைத்து விளையாடி கொண்டு இருந்தாள். உடல் பூரண குணமடைவதற்காக இன்னும் வீட்டிலேயே இருந்த பட்டு பில்ஜியின் மனைவி ஈஜியுடன் சேர்ந்து பொறிகளை தேய்த்து பளபளப்பாக்கி கொண்டிருந்தான். முதியவருக்கு பக்கத்தில் ஜென் உட்கார்ந்து கொண்டான். என்ன சமையல் நடக்கிறது? ஓநாய் பொறிகளா? ஜென் கேலியாக கேட்டான். உங்கள் பற்கள் வலுவானவையாகத்தான் இருக்கும். பில்ஜி சிரித்த பொழுது கண்கள் சுருங்கின. நீ சொன்னது பாதி சரி. பொறிகளைத்தான் நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் பற்கள் தான் சரியில்லை. எதற்காக இந்த சமையல்? ஜென் கேட்டான். ஓநாய்களை பிடிப்பதற்காக என்றார் பில்ஜி. உன் வாசனை திறனை நான் சோதித்து பார்க்கிறேன். இது என்ன வகையான இறைச்சி என்று உனக்கு தெரிகிறதா? அடுப்புக்கு அருகில் இருந்து ஒரு பாத்திரத்தை காட்டி பில்ஜி கேட்டார். ஜென் தலையசைத்தான். இது குதிரைக்கறி. உறைபனி ஏரியில் இருந்து இதை நான் எடுத்து வந்தேன். முதலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் இதை சமைக்க வேண்டும். பிறகு அந்த சூப்பில் பொறிகளை கொதிக்க வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அப்போதுதான் அதன் கடுமையான நெடியில் இருந்து தப்பிக்க முடியும். ஓ! ஜென்சன் பரவசமடைந்தான். இப்படியாகத்தான் ஓநாய்கள் உங்கள் பொறிகளில் வந்து மாட்டப்போகின்றனவா? நாம் ஓநாய்களை விடவும் சாமர்த்தியசாலிகள் என்றுதான் நினைக்கிறேன். முதியவர் தன் நரை தாடியை தடவி விட்டு கொண்டார். அப்படியில்லை. அவை நாய்களை விடவும் அதிக மோப்ப சக்தி கொண்டவை. கடுமையான நெடி இருந்தாலோ மனித வாசனை அடித்தாலோ எல்லாம் வீணாக போய்விடும். பொறிகளின் எந்த ஒரு இடத்திலும் நெடி அடிக்காதபடி நான் அவற்றை மிக கவனமாக சுத்தம் செய்து விடுவேன். ஓநாய்கள் மிகவும் புத்திசாலிகள். கடவுள்களால் அவை பேணப்படுகின்றன. எல்லா வகையான ஆவிகளும் அவற்றுக்கு துணை செய்கின்றன. அதனால்தான் அவை பலமிக்க எதிரியாக இருக்கின்றன. கடவுள்கள் மற்றும் ஆவிகள் பற்றி ஜென் கேட்க முனைந்த பொழுது முதியவர் எழுந்து பாத்திரத்தில் இருந்து ஒரு பொறியை வெளியே எடுத்தார். ஜென் அதற்கு உதவினான். அதை அவர்கள் ஒரு கோணிப்பையில் போட்டுவிட்டு மற்றொன்றை எடுத்து பாத்திரத்தில் போட்டார்கள். பொறிகள் மிக பெரிதாகவும் மிக கனமாகவும் இருந்தன. ஒன்று ஒன்றாகத்தான் அதை பாத்திரத்தில் போட்டு தயாரிக்க முடிந்தது. நேற்று வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பொறிகளை சுத்தம் செய்தார்கள் என்றார் அவர். நான் அவற்றை ஏற்கனவே ஒரு முறை கொதிக்க வைத்து எடுத்து விட்டேன். இது 2வது முறை. இதோடு இவ்வேளை முடியாது. விரைவிலேயே இதன் மீது குதிரையின் குடல் எண்ணெய் தடவி மீண்டும் கொதிக்க வைக்க வேண்டும். அதன் பிறகுதான் இவற்றை பயன்படுத்த முடியும். ஓநாய்களோடு சண்டையிடுவது என்பது ஒரு யுத்தத்தை நடத்துவது போன்றது. மிக கவனமாக இல்லாவிட்டால் தோற்றுவிடுவோம். ஒரு பெண்ணை விடவும் மிக நுட்பமாக, கஸ்மாயை விடவும் மிக நுட்பமாக செயல்பட வேண்டும் என்றார் அவர். கஸ்மாய் நிமிர்ந்து மேல் வரிசையில் இருந்த கிண்ணத்தை பார்த்தாள். என்னுடைய வெண்ணெய் தேநீர் உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். என்னுடைய கைகள் அழுக்காக இருப்பதால் நீயாகவே எடுத்துக்கொள். அவன் ஒரு கோப்பையில் வெண்ணெய் தேநீர் ஊற்றிக்கொண்டான். பில்ஜி பொறிகளை வைக்க பட்டுவை கூட்டிக் கொண்டு செல்ல நினைத்தார். ஆனால் பட்டுவால் இந்த முகத்தோடு வெளியில் செல்ல முடியாது. அதனால் பில்ஜி தனக்கு பிரியமான கேன் சீனனை அவனோடு அழைத்துச் செல்ல இருக்கிறார். ஜென் சிரித்தான். ஓநாய்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அப்பாவால் என்னை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. சரிதானே அப்பா? ஆம் இளைஞனே என்றார் பில்ஜி. ஓநாய்கள் உன்னை இருக்க பற்றியுள்ளன என்றே நான் நினைக்கிறேன். நான் முதியவன். அதனால் நான் பெற்றுள்ள அறிவை எல்லாம் உன்னிடம் கடத்திவிட முயற்சிக்கிறேன். நன்றாக கற்றுக்கொள். அதே சமயம் நான் உன்னிடம் சொன்னதை ஒருபோதும் மறந்துவிடாதே. மேய்ச்சல் நிலத்தை பாதுகாப்பதற்காக டெஞ்சரினால் ஓநாய்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவை இல்லாவிட்டால் மேய்ச்சல் நிலம் மறைந்துவிடும். ஓநாய்கள் இல்லாமல் மங்கோலியர்களாகிய எங்களால் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்பா, ஓநாய்கள் மேய்ச்சல் நிலத்தின் புதித பாதுகாவலர்களாக இருக்கும் பொழுது அவற்றை ஏன் கொல்ல வேண்டும்?
என்று கேட்டான் ஜென். தலைமையக கூட்டத்தின் பொழுது தெரிவிக்கப்பட்ட ஓநாய் வேட்டையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாகவே நினைக்கிறேன். அவை அதிக அளவில் இருக்கும் பொழுது அவை தமது புனித சக்தியை இழந்து விடுவதோடு தீயவையாகவும் மாறிவிடுகின்றன. அவை எல்லா ஆடு மாடுகளையும் கொன்றுவிட்டால் நாங்கள் தொடர்ந்து வாழ முடியாது. மேய்ச்சல் நிலமும் இல்லாது போகும். மங்கோலியர்களாகிய நாங்களும் மேய்ச்சல் நிலத்தை பாதுகாப்பதற்காக டெஞ்சரினால் அனுப்பப்பட்டவர்களே. மேய்ச்சல் நிலம் இல்லாமல் மங்கோலியர்கள் இல்லை. மங்கோலியர்கள் இல்லாமல் மேய்ச்சல் நிலம் என்று ஒன்று இல்லை. ஓநாய்களும் மங்கோலியர்களும் சேர்ந்து மேய்ச்சல் நிலத்தை பாதுகாப்பதாக சொல்கிறீர்களா? முதியவர் சொன்னதில் நெகிழ்ந்து போன ஜென் கேட்டான். அது சரிதான். ஆனால் சீனர்களாகிய உங்களால் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது என்றே அஞ்சுகிறேன் என்று ஜாக்கிரதை உணர்வோடு முதியவர் சொன்னார். அப்பா, நான் ஹான் ஆதிக்கத்துக்கு எதிரானவன் என்பதும் பண்ணை நிலம் அமைப்பதற்காக இங்கு மக்களை அனுப்பும் கொள்கையை எதிர்ப்பவன் என்பதும் உங்களுக்கு தெரியும். குதிரை முடியினால் ஓநாய் பொறியை தேய்த்தபடி முதியவர் பேசினார். மேய்ச்சல் நிலத்தை பாதுகாப்பது என்பது எங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள கடினமான பணி. நாங்கள் ஓநாய்களை கொல்லாவிட்டால் எங்களில் சிலரே எஞ்சியிருப்போம். அதே சமயம் நாங்கள் அவற்றை மிக அதிகமாக கொன்றுவிட்டால் அதற்கு குறைவாகவே நாம் மிஞ்சியிருப்போம். முதியவரின் வார்த்தைகளில் ஒருவரால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத மறை உண்மை புதைந்திருப்பதாக தோன்றியது. ஜென் தன்னிடம் எழுந்த கேள்விகளை விழுங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தான். பொறிகள் தயாரானதும் முதியவர் ஜென்னை நோக்கி திரும்பினார். இவற்றை வைப்பதற்கு நீ என்னுடன் வா என்று கூறினார். நான் எப்படி வைக்கிறேன் என்பதை உன்னிப்பாக கவனி. ஒரு ஜோடி கித்தான் கையுறைகளை மாட்டிக்கொண்ட பில்ஜி இன்னொரு ஜோடியை ஜென்னிடம் கொடுத்தார். பிறகு பொறிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார். அங்கு ஒரு சிறிய பாரவண்டி காத்திருந்தது. ஜென்னும் பேயரும் பல பொறிகளை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் வெளியில் வந்த உடனேயே தடவப்பட்டிருந்த கொழுப்பு உறைந்து மெலிந்த எண்ணெய் தடவலாக மாறியதில் உலோகம் வெளியில் தெரிந்தது. எல்லோவற்றையும் ஏற்றி முடித்ததும் முதியவர் வண்டியின் ஒரு பக்கமாகச் சென்று ஒரு கோணி நிறைய குதிரை வரட்டியோடு திரும்பினார். அதையும் வண்டியில் ஏற்றினார். இப்போது எல்லாம் தயாரானதை அடுத்து மூவரும் குதிரை மீது ஏறி அமர்ந்தனர். ஆனால் அவர்கள் கிளம்புவதற்கு முன்பாக வெளியில் ஓடி வந்த கஸ்மாய், ஜென் ஜென், கவனமாக இரு, அவை சுலபமாக உன் கைகளை ஒடித்துவிடும் என்று கத்தினாள். அவனுடைய மகனுக்காகவே அவள் அப்படி சொன்னாள் என அவன் எண்ணிக்கொண்டான். பார் மற்றும் சில பெரிய நாய்கள் பொறிகளை கண்டவுடன் அவற்றின் வேட்டை உணர்வு துள்ளி எழ அவை அவற்றின் பின்னால் ஓட தயாராகின. பாரின் கழுத்தை பட்டு பிடித்து கொண்டான். கஸ்மாய் ஒரு பெரிய நாயை தன் கைகளால் அணைத்து கொண்டாள். அங்கேயே இருக்கும்படி பில்ஜி அவற்றிடம் சொன்னார். பிறகு பார வண்டியின் முன்னால் மூவரும் குதிரைகளில் கிளம்பினார்கள். மேகங்கள் மலை உச்சிகளை அழுத்திக் கொண்டிருந்தன. மெல்லிய பனி விழுந்து கொண்டிருந்தது. முகத்தில் பனி படும்படி முதியவர் பின்னால் சரிந்து கொண்டார். முகத்தில் பட்டதும் பனி விரைவாக உருகியது. கையுறையை கலற்றிவிட்டு மேலும் கொஞ்சம் பனியை கையில் வாங்கி முகம் எங்கும் தடவிக்கொண்டார். கடந்த சில நாட்களாக நான் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததால் முகத்தை கழுவ மறந்துவிட்டேன் என்றார் அவர். பனியில் முகம் துடைப்பது நன்றாக இருக்கிறது. அடுப்பின் முன்னால் பல மணி நேரம் உட்கார்ந்திருந்ததால் முகம் எல்லாம் புகைப்படிந்து விட்டது. பனி புகை வாடையை போக்கிவிட்டது. ஜென்னும் பனியால் தன் முகத்தை கழுவிக்கொண்டான். பிறகு தன் சட்டையின் கைப்பகுதியை முகர்ந்தான். ஆட்டு புழுக்கையின் நாற்றம் அடிப்பதை உணர்ந்தான். இந்த புகை நாற்றத்தால் ஏதும் சிக்கல் வருமா என்று கேட்டான். அதனால் ஒன்றும் இல்லை. நாம் போகும் இடத்தை நாம் அடைவதற்கு முன்பாக அது இல்லாமல் போய்விடும். ஆனால் உன் மேலாடையோ தோல் கால் சட்டையோ உறைந்த குதிரைக்கறி மீது படாமல் பார்த்துக்கொள். அது போதும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓநாய்களோடு சண்டையிடுவது மிகவும் சிரமமான ஒன்றுதான் என்றான் ஜென். நேற்று இரவு முழுவதும் நாய்கள் ஓநாய்களின் ஊளைகளுக்கு எதிராக ஓயாது குறைத்து கொண்டிருந்தன. நான் ஒரு பொட்டு கூட தூங்கவில்லை. சீனர்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாள் இரவும் சுகமாக தூங்குவீர்கள். ஆனால் இது ஒரு யுத்தகலம். மங்கோலியர்களாகிய நாங்கள் சண்டையிடுவதற்காகவே பிறந்த போர் வீரர்கள். அமைதியாகவும் நிம்மதியாகவும் தூங்க விரும்பும் மக்களால் மோசமான வீரர்களையே உருவாக்க முடியும். உன் தலையணையில் விழுந்த உடனேயே தூங்கிவிடவும் நாயின் குரைப்பு கேட்ட நொடியில் எழுந்துவிடவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஓநாய்கள் தூங்கும் பொழுது அவற்றின் காதுகள் விடைத்து நிற்கும். அபாயத்தின் முதல் அறிகுறி தென்பட்ட உடனேயே அவை எழுந்து மறைந்துவிடும். நீ அவற்றோடு சண்டை போடுவதென்றால் நீயும் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு கிழட்டு நாய். முதியவர் சிரித்தார்.
நான் சாப்பிடுகிறேன், சண்டையிடுகிறேன், தூங்குகிறேன். மேலும் பூனை தூக்கம் போடவும் எனக்கு தெரியும். என்னை பற்றிய எல்லாவற்றையும் ஓலான் புலாக் ஓநாய்கள் வெறுக்கின்றன. நான் சாகும்போது அவை ஒன்று விடாமல் என்னை மென்று தின்றுவிடும். நான் எவரையும் விட சீக்கிரமாக டெஞ்சருக்கு போய்விடுவேன் என்று சொல்லி சிரித்தார். இங்கு வசிக்கும் மாணவர்கள் நரம்பு மண்டல பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். ஒரு பெண் ஏற்கனவே பீஜிங்கிற்கு திரும்ப அனுப்பப்பட்டு விட்டாள். இந்த நிலை தொடரும் பொழுது எங்களில் பாதிக்கும் மேற்பட்டோரை இன்னும் சில வருடங்களில் ஓநாய்கள் தெற்கு பக்கமாக அனுப்பிவிடும். நான் சாகும் பொழுது ஓநாய்கள் உணவாகப் போவதில்லை. என் சடலம் எரியூட்டப்படுவதையே நான் விரும்புகிறேன் என்றான் ஜென். முதியவர் சிரித்தார். ஹேன் மக்கள் எப்போதுமே வீண்தான். ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுக்கு சவப்பட்டி தேவை என்பது மரத்தை வீணாக்கும் காரியம். ஒரு பார வண்டி தயாரிக்க அதை பயன்படுத்தலாம். எனக்கு சவப்பட்டி வேண்டாம் என்றான் ஜென். நெருப்பில் என்னை தூக்கி போட்டால் போதும். ஆனால் நெருப்புக்கு மரம் வேணுமே என்றார் முதியவர். வீண், உண்மையிலேயே வீண். மங்கோலியர்களாகிய நாங்கள் சிக்கனத்தில் புரட்சிக்காரர்கள். நாங்கள் இறந்துவிடும் பொழுது ஒரு பார வண்டியில் எங்களை தெற்கு நோக்கி எடுத்துச் சென்று அங்கு உடல்களை எரித்து விடுவார்கள். ஓநாய்களுக்கு அடுத்த வேளை உணவு கிடைத்துவிடும். ஓநாய்கள் இறந்த உடலை சாப்பிடுவதன் மூலம் ஆன்மா டெஞ்சருக்கு போகும் என்பதோடு மரங்களையும் பாதுகாப்பதாக சொல்கிறீர்களா? ஆனால் இங்குதான் மரங்கள் ஏதும் இல்லையே. மரங்களை பாதுகாப்பதை விடவும் முக்கியமானது மாமிசம் சாப்பிடுபவர்களையே மாமிசமாக்குவது. மாமிசம் சாப்பிடுபவர்களையே மாமிசமாக்குவதா? ஜென்னுக்கு அந்த சொற்றொடர் புதிதாக இருந்தது. அதற்கு என்ன அர்த்தம்? மேய்ச்சல் நிலத்தவர்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் மாமிசம் சாப்பிடுகிறோம். அதற்காக நாங்கள் பல பிராணிகளை கொள்கிறோம். நாங்கள் இறந்த பிறகு இந்த மேய்ச்சல் நிலத்துக்கு எங்கள் மாமிசத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இதுவே நியாயமானது. நாங்கள் டெஞ்சருக்கு போகும் பொழுது எங்கள் ஆன்மாக்களுக்கு அது நல்லதாகும். நீங்கள் சொல்வது சரிதான் என்றான் ஜென். அது நியாயமானதுதான். ஒருவேளை என்னை பீஜிங்கிற்கு திருப்பி அனுப்புவதில் ஓநாய்கள் தோற்றுப்போனால் நான் சாகும்போது அவை என்னை தின்பதற்கு சம்மதிக்கிறேன். முழு ஓநாய் கூட்டமும் ஒரு உடலை பங்கிடும் பொழுது எரிப்பதை விடவும் சீக்கிரமாக முடிந்துவிடும். முதியவர்க்கு இது மகிழ்ச்சி அளித்தது என்றாலும் கவலையான பார்வை அவர் முகத்தை இருளச் செய்தது. கடந்த காலங்களில் சீனர்கள் ஒருபோதும் ஓலான் புலாக்குக்கு வந்ததில்லை. 130 அல்லது 140 குடில்களும் 700 அல்லது 800 மங்கோலியர்களே குடியிருந்தனர். கலாச்சார புரட்சியை அடுத்து மாணவர்களாகிய நீங்கள் 100 பேர் பீஜிங்கிலிருந்து வந்தீர்கள். உங்களைத் தொடர்ந்து இராணுவ வீரர்களும் இராணுவ வண்டிகளும் அவற்றின் ஓட்டுநர்களும் வந்தனர். இப்போது அவர்கள் பெரிய கட்டிடங்களை எழுப்பி உள்ளனர். அவர்கள் ஓநாய்களை வெறுக்கிறார்கள். அவற்றின் தோள்கள் மட்டுமே அவர்களுக்கு பிடித்திருக்கின்றன. கூடிய சீக்கிரம் தங்கள் துப்பாக்கிகளால் அவற்றை தீர்த்து கட்டிவிடுவார்கள். அதன் பிறகு அவற்றுக்கான இரையாக உன் உடலை கொடுக்க நீ விரும்பினாலும் அது நடக்காது. கவலைப்படாதீர்கள் என்று ஜென் உத்வேகத்துடன் சொன்னான். இனிவரும் நாட்களில் ஒரு பெரிய யுத்தம் வரும்பொழுது அணுகுண்டுகள் நம் எல்லோரையுமே, மக்களாகட்டும் ஓநாய்களாகட்டும், எல்லோரையுமே கொன்று குவித்துவிடும். யாரும் யாருக்கும் இரையாக வேண்டி வராது. முதியவர் அவருடைய கையால் காற்றில் ஒரு வட்டம் போட்டார். அணுகுண்டு என்ன அது? ஜென்சன் தன்னால் முடிந்தவரை அதை விளக்க முயற்சி செய்தான். ஒரு பயனும் இல்லை. முதியவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. குதிரைகள் இறந்து போன உறைபனி ஏரியின் வடக்கு மூலையை அவர்கள் நெருங்கியிருந்தார்கள். குதிரையின் கடிவாளத்தை இறுக்கி பிடித்தபடி பில்ஜி பார வண்டியை அங்கு நிறுத்திவிட்டு காத்திருக்குமாறு பாயரிடம் சொன்னார். 2 கன்னிகளையும் சிறு மண்வெட்டியையும் குதிரை வரட்டியிருந்த பையையும் எடுத்துக்கொண்டு அவரும் ஜென்னும் இறந்து போன குதிரைகள் புதைந்து கிடந்த இடத்துக்கு சவாரி செய்தார்கள். அங்கேயே நின்று அப்பகுதியை சோதனை செய்தார் முதியவர். ஓநாய்கள் திரும்ப வருமா? ஜென் கேட்டான். பெரும் கூட்டம் வராது என்று முதியவர் பதிலளித்தார். அவை பொறுமையாக காத்திருப்பதில் வல்லமை பெற்றவை. அப்படியானால் இந்த தடங்கள் என்ன? தரையை சுட்டிக்காட்டி ஜென் கேட்டான். பெரும்பாலும் நரிகளுடையவை. அவற்றோடு ஒரு பெண் ஓநாயின் தடங்களும் இருக்கின்றன. பல பெண் நரிகள் தம் குட்டிகளோடு வந்து இங்கு தங்கி இருந்திருக்கின்றன. அவர் ஒரு கணம் யோசித்துவிட்டு மேலும் பேசினார். ஆண் தலைமை ஓநாய்களையும் கூட்டத்தின் சில பெரிய ஆண் ஓநாய்களையும் பிடித்து விடலாம் என நம்பியிருந்தேன். ஆனால் இவ்வளவு நரிகள் இதை சுற்றி இருந்திருக்கிற பொழுது கொஞ்சம் சிரமம்தான். நாம் நம் நேரத்தை வீணடித்து விட்டோமோ? அப்படியில்லை. நம்முடைய முக்கியமான வேலை
ஓநாய் கூட்டம் யோசிக்கும் வகையில் ஒரு தந்திரத்தை பிரயோகிப்பதுதான். நாம் பொறிகள் வைக்கப் போவதால் அவற்றுக்கு எதிரான சுற்றி வளைப்பு தாக்குதல் பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டியது இல்லை. இந்த குதிரைகளை தின்று முடிக்க அவை நிச்சயம் திரும்ப வரும். நாம் அவற்றுக்கு எதிர்பாராத ஆச்சரியம் அளிப்போம். இந்த பொறிகளில் ஒன்றில் ஒரு ஓநாய் மாட்டிக்கொள்ள வாய்ப்பிருக்கிறதா அப்பா? நிச்சயமாக இருக்கிறது. பெரியதாக மாட்டுகிறதா என்று பார்க்கலாம். ஓநாய்களாக இருக்க வேண்டும், நரிகளாக இருக்கக்கூடாது. இறந்த உடல்கள் கிடந்த ஓரிடத்துக்கு பக்கத்தில் ஓரிடத்தை தேர்வு செய்வதற்கு முன்பாக அந்த பகுதியை இருமுறை முதியவர் சுற்றி வந்தார். பின்னர் 1.5 அடி அகலமும் 2 இன்ச் ஆழமும் உள்ள ஒரு வட்டமான குழியை தன் சிறு மண்வெட்டியால் அமைத்தார். பின்னர் அதன் நடுவில் ஒரு பள்ளத்தை தோண்டினார். அதனுள் ஒரு பொறியை மிக கவனமாக வைத்தார். பிறகு அக்குழி மீது ஒரு துணி மடிப்பை விரித்தார். சற்றே பிசகினாலும் கை நசுங்கிவிடக்கூடிய மிகவும் ஆபத்தான சிரமமான வேலையை முதியவர் செய்து முடித்ததை ஜென் மிகுந்த பதற்றத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தான். பில்ஜி சிரமத்துடன் மூச்சு விட்டார். அவர் வேர்வையில் நனைந்திருந்தார். சட்டை கையினால் வேர்வையை கவனமாக துடைத்து கொண்டார். இறந்த குதிரை உடல் மீது அது பட்டு விடுவதை அவர் விரும்பவில்லை. ஜென் முதியவரோடு சேர்ந்து பொறி வைப்பதற்கு முதல் முறையாக வந்திருப்பதால் அது எப்படி செயல்படுகிறது என்பதை அவனால் யூகிக்க முடிந்தது. ஒரு ஓநாய் துணிமடிப்பின் மீது கால் வைக்கும் பொழுது அதனுடைய எடை தாங்காமல் அது குழிக்குள் இறங்கும். அப்போது வளையத்தில் இருந்த உலோக கம்பி வெளியேறும். அதன் சுருள் வளையங்கள் விலங்கின் காலை சுற்றி இருக்கும். எலும்பை ஒடித்து தசைநார்களை கிழித்துவிடும் அது. ஓநாய்கள் பொறிகளுக்கு அஞ்சுவதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. பொறிகளின் உலோக சத்தத்துக்கு அவை பயம் கொள்ளாது இருந்தால் முதலாக அவன் ஓநாய் கூட்டத்தை எதிர்கொண்ட தருணத்தில் அவன் நிச்சயம் இறந்து போயிருப்பான். பில்ஜி சாவகாசமாக மூச்சு விட்டபடி, குதிரை வரட்டியை கொடு என்று கேட்டார். கோணிப்பையில் இருந்து வறண்ட குதிரை சாணத்தை எடுத்து சிறு உருண்டைகளாக சுற்றி அவற்றை துணி மடிப்பின் மீது போட்டார். கடைசியாக பொறியோடு பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலியை குதிரை எலும்புகளின் ஒன்றின் மீது மாட்டினார். பின் ஜென்னிடம் பனியால் அதை மூடும்படி கூறினார். மெல்லிய பனித்தூறல் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. பொறி எவ்வாறு நரிகளை விட்டுவிட்டு ஓநாய்களை மட்டும் பிடிக்கும் என்று ஜென் கேட்டான். நான் வழக்கத்தை விடவும் ஆழமாக பொறி வைத்துள்ளேன். பொறியை செயல்பட வைக்கக்கூடிய அளவுக்கு நரிக்கு எடை கிடையாது என்றார் பில்ஜி. முதியவர் மீண்டும் அந்த பகுதியை சோதனையிட்டார். 2வது இடத்தை தேர்ந்தெடுத்ததும் ஜென்னிடம் இம்முறை பொறியை நீ வை, நான் மேற்பார்வை செய்கிறேன் என்று கூறினார். இவ்வளவு நெருக்கமாக ஏன்? ஓநாய் தன் சொந்த உடம்பிடம் கூட தயவு காட்டுவது இல்லை. பொறியில் ஒரு கால் மாட்டிக்கொண்டு விட்டால் அதை தன் பற்களால் கடித்து எறிந்துவிட்டு 3 கால்களால் தப்பி ஓடிவிடும். முதல் பொறியில் ஒரு கால் மாட்டிக்கொண்டால் அதன் வலி காரணமாக ஓநாயை சுற்றி சுற்றி வட்டமடிக்கும். அப்போது அதன் பின்னங்கால் அடுத்த பொறியில் சிக்கிக்கொள்ளும். ஒரு முன்னங்காலும் ஒரு பின்னங்காலும் சிக்கிக்கொண்டால் அது 2டையும் பற்களால் கடித்து எறிந்தாலும் அதனால் தப்பிக்க முடியாது. மனிதனுக்கும் ஓநாய்க்கும் ஆன சண்டையில் மேற்கொள்ளப்படும் ஈவு இரக்கமற்ற தன்மையை அவன் உணர்ந்த பொழுது அவனுடைய மயிர் சிலிர்த்தது. இருதரப்புமே கொடூரத்துக்கு எதிராக கொடூரத்தையும் தந்திரத்தை முறியடிப்பதற்காக தந்திரத்தையும் பயன்படுத்துகின்றன. அவன் பொறியை வைத்த பொழுது அவனுடைய கைகள் நடுங்கின. ஓநாய்களின் மூர்க்கத்தை அப்போது அவன் வெறுத்தான். குதிரையின் சரளத்துக்கு பக்கத்தில் பொறி கச்சிதமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கு குதிரை மாமிசம், குதிரை கொழுப்பு மற்றும் குதிரை சாணத்தின் வாடை மட்டுமே காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. மனித வாடையோ உலோக வாசனையோ இல்லை. மிகவும் தந்திரமிக்க ஓநாய் கூட இந்த பொறியில் மாட்டி காலை ஒடித்து கொண்டு அவஸ்தைப்படும் என ஜென் நினைத்தான். எல்லா ஹான் இராணுவப்படை வீரர்களும் சூபு, கின், ஹான், டாங், ஜோங், மிங் ஆகிய எல்லாவற்றின் இராணுவ படைகளும் மேய்ச்சல் நிலத்தின் உள்ளே ஆழமாக நுழைந்து மிக நேர்த்தியாக கையாளப்பட்ட பொறிகளில் சிக்கி எவ்வாறு சின்னாபின்னமாகின என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். அந்த நாட்களில் மேம்பட்ட நாகரிகங்களை அழித்தொழிக்க குதிரை வீரர்கள் அதிகப்படியான எண்ணிக்கையை நம்பியிருக்கவில்லை. தங்களுடைய பிராந்தியத்தை பாதுகாக்க ஓநாய்களிடமிருந்து கற்றுக்கொண்ட தீரத்தையும் ஞானத்தையுமே மேய்ச்சல் நிலத்தின் உண்மையான பாதுகாவலர்கள் கடைபிடித்தனர். முதியவர் பேசியது எல்லாம் உண்மைதான் என்ற போதிலும் ஜென்னால் தன் கைகளை நடுங்காமல் பார்த்து கொள்ள முடியவில்லை. பில்ஜி ஆத்மார்த்தமாக சிரித்தார். உன் இதயம் கொஞ்சம் மென்மையானதுதான், எனக்கு புரிகிறது. மேய்ச்சல் நிலம் என்பது
ஒரு யுத்த களம் என்பதை நீ மறந்துவிட்டாயா? இரத்தத்துக்கு பயப்படுவன் தன்னை ஒரு போர் வீரனாக கருத முடியுமா? ஒட்டுமொத்த குதிரை கூட்டத்தையே அந்த ஓநாய்கள் அழித்துவிட்டது என்பது உன்னை பாதிக்கவில்லையா? கொடூரமான வழிமுறைகளை நாம் கையாளாவிட்டால் நாம் அவற்றை எப்படி ஜெயிக்க முடியும்? முதியவரின் வார்த்தைகளில் வெளிப்பட்ட உண்மையை ஏற்றுக்கொண்ட ஜென் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். அவனிடம் ஊடாடிய கலவையான உணர்வுகளையும் கடந்து பனி மற்றும் பனிக்கட்டிகளில் ஓரிடத்தை தோண்டினான். அந்த உட்குழிவில் அவன் பொறிகளை வைத்த பொழுது மறுபடியும் அவன் கைகள் நடுங்கின. ஆனால் இப்போது தன்னுடைய இந்த முதல் முயற்சியில் அவன் அதை கவனமாக செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்ற பயத்தால் அது ஏற்பட்டது. அவனுக்கு பக்கத்தில் இருந்த முதியவர் எப்படி வைக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொண்டு இருந்தார். ஏதும் பிசகினால் அது அவன் கையை பதம் பார்த்துவிடும். அவன் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருப்பதைப் போல் இருந்தது. முதியவர் பக்கத்தில் இருந்த பொழுதும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. கைகள் நடுங்குவதை ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி கொண்டான். முதல் பொறியை எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் வைத்துவிட்டான். அவன் தன்னுடைய நெற்றியை துடைத்து கொண்ட பொழுது அவனை விடவும் பில்ஜிக்கு அதிகமாக வேர்த்திருந்ததை கவனித்தான். நிம்மதி பெருமூச்சு விட்டவராக பில்ஜி, அடுத்ததை நீயாகவே வை, நீ தயாராகிவிட்டாய் என்றே நான் நினைக்கிறேன் என்றார் பில்ஜி. ஜென் தலையசைத்தவாறே பார வண்டியை நோக்கி சென்று அதில் இருந்து மேலும் 2 பொறிகளை எடுத்து கொண்டு வந்தான். 2வது குதிரை சரளத்துக்கு அருகில் ஓர் இடத்தை தேர்வு செய்து 3வது பொறியை அவன் கவனமாக வைத்தான். அதன் பிறகு கடைசியாக மிச்சமிருந்த 4 பொறிகளை ஆளுக்கு 2ஆக எடுத்துக்கொண்டு தனித்தனியாக அவர்கள் அவற்றை வைத்தனர். ஜென்னுக்கு உதவும்படி பாயரிடம் தெரிவித்தார் முதியவர். சூரியன் மறைந்ததை அடுத்து வானம் இருள் மூட்டத்தோடு காணப்பட்டது. ஜென் செய்து முடித்திருந்த வேலையை பரிசோதித்துவிட்டு முதியவர் புன்னகைத்தபடியே கூறினார், நீ அவற்றை நன்றாக மறைத்து வைத்திருக்கிறாய். நான் ஒரு ஓநாயாக இருந்திருந்தால் நிச்சயம் உன்னிடம் மாட்டியிருப்பேன். சரி, நேரமாகிக் கொண்டிருக்கிறது. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? நல்லது, நானே சொல்கிறேன் என்றான் ஜென். ஒரு துடைப்பத்தை கொண்டு நம் காலடி தடங்களை அழிக்க வேண்டும். நாம் இங்கு எதையும் விட்டு செல்லவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளும் பொருட்டு நாம் கொண்டு வந்த கருவிகளையெல்லாம் கணக்கு பார்க்க வேண்டும். தந்திரத்தை கொஞ்சம் கற்றுக்கொண்டு விட்டாய் போல் தெரிகிறது என முதியவர் கூறினார். அவர் சொன்னதை ஆமோதிக்கும் வகையில் தலையாட்டினான். அவர்கள் பார வண்டி இருக்கும் இடம் வரை தங்கள் வேலையை சரிபார்த்தபடியே கூட்டத் தொடங்கினர். இந்த பொறிகள் மூலம் நாம் எத்தனை ஓநாய்களை பிடிப்போம் என்று நினைக்கிறீர்கள் என்று கருவிகளையெல்லாம் வைத்துவிட்டு ஜென் கேட்டான். வேட்டையாடும் பொழுது ஒருபோதும் எண்ணிக்கை பற்றி கேள்வி கேட்காதே. அப்படி கேட்டால் நீ ஒன்றை கூட பிடிக்க முடியாது. மக்கள் தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு மற்றதை டெஞ்சரின் பொறுப்பில் விட்டுவிடுவார்கள். அவன் குதிரைகள் மீது ஏறி அமர்ந்து பார வண்டியை தங்களுக்கு பின்னால் இழுத்துக்கொண்டு புறப்பட்டனர். நாம் எப்படி செய்து முடிக்கிறோம் என்பதை அறிய நாளை காலை நாம் இங்கு வருவோமா என்று ஜென் கேட்டான். நாம் திரும்ப இங்கு வரவேண்டியதில்லை. நமக்கு ஏதும் மாட்டினாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, ஒருவேளை ஒன்று மாட்டியிருந்தாலும் சரி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய ஓநாய்களுக்கு நாம் நிறைய கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இரையை எடுத்துக்கொள்ள எவரும் வரவில்லை என்பது அவற்றுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அடுத்து என்ன செய்வது என்பதை தீர்மானிக்க குதிரைகள் இறந்து கிடக்கும் இடத்தை அவை சுற்றி சூழ்ந்து கொள்ளும். சில ஓநாய்களை பொறிவைத்து பிடிப்பதில்லை நமக்கு இடப்பட்டிருக்கும் பணி. ஓநாய் கூட்டத்தை இங்கிருந்து வெளியேற்றுவதுதான் நம் வேலை. நாளை நீ இங்கே வரவேண்டிய அவசியமில்லை. தூரத்தில் இருந்தபடியே என்ன நடக்கிறது என்பதை நான் கண்காணிப்பேன். நல்ல மனநிலையோடு அவர்கள் வீடு வந்தடைந்தனர். பிறந்த ஓநாய்க்குட்டிகளை பற்றியும் அவற்றில் ஒன்றை தான் எப்படி அடைவது என்றும் பில்ஜியிடம் கேட்பது பற்றியும் ஜென் யோசித்து கொண்டிருந்தான். பிறந்த குட்டியை வேட்டையாடி பிடிப்பது என்பது மிகவும் சிரமமான அபாயகரமான ஒன்று என்பதையும் அதற்கு விசேஷமான திறன் வேண்டும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். ஓநாய் கூட்டங்களின் அபரிமிதமான வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான மிக முக்கியமான வழிமுறைகளில் அதுவும் ஒன்று. ஒரு குகையில் இருக்கும் குட்டிகளை அழிப்பது என்பது ஒரு ஓநாய் கூட்டம் பற்றிய கவலையை இல்லாமல் ஆக்கும். ஆனால் ஓநாய்கள் தங்கள் புத்தி கூர்மையின் முழு வீரியத்தையும் மூர்க்கமான உபாயங்களையும் தங்களுடைய குட்டியின் பாதுகாப்புக்காக பயன்படுத்துபவை. ஓநாய் குட்டிகளை திருடுவதில் மேற்கொண்ட சாகசங்கள் பற்றியும் அதிர்ஷ்டவசமாக தப்பியது பற்றியுமான கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் ஜென். எனினும் அந்த சவாலை எதிர்கொள்ள அவன் தன்னை மனதளவில் தயார்படுத்தி கொண்டிருந்தான். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேய்ச்சல் நிலத்துக்கு வந்து சேர்ந்தும் 2 வேனிற்காலங்கள் கடந்துவிட்ட போதிலும்
இதுவரை எவரும் தனியாளாக ஓநாய்க்குட்டிகளை திருடியது இல்லை. இவன்தான் அவ்வகையில் முதலாவது ஆளாக இருப்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என்பதை ஜென் அறிவான். எனினும் அதை எப்படி மேற்கொள்வது என்பதை அறிய பில்ஜியோடு சேர்ந்து அடிக்கடி செல்ல வேண்டும் என திட்டமிட்டிருந்தான். ஆனால் ஓநாய்கள் குதிரை மந்தையை கொன்ற பிறகு குட்டிகளுக்காக நேரம் செலவிட பில்ஜிக்கு நேரமில்லை. அதனால் இப்போது ஜென் செய்யக்கூடியது எல்லாம் அவருடைய அனுபவங்களை கேட்டறிந்து கொள்வதுதான். அப்பா, நான் முந்தி ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது என் கண்ணெதிரிலேயே என்னுடைய செம்மறி குட்டி ஒன்றை ஒரு பெண் ஓநாய் கவ்விக்கொண்டு சென்று விட்டது. அது கரும் பாறை மலையை நோக்கி சென்றதை பார்த்தேன். அங்கு அதற்கு ஒரு குகை இருக்கும் என்று நினைக்கிறேன். நாளை நாம் அங்கு போகலாம் என்று நினைக்கிறேன். நீங்களும் என்னோடு வர முடியுமா என்று கேட்டான் ஜென். நாளை என்னால் வர முடியாது. இதை சுற்றிலும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன. அது கரும்பாறை மலைக்கு சென்றதாகத்தானே நீ கூறினாய் என்றார் பில்ஜி. ஆமாம். முதியவர் தன் தாடியை தடவினார். அதை நீயே பின்தொடர்ந்து சென்றாயா? இல்லை, அது மிக விரைவாக சென்றது. அதை பின்தொடர்ந்து செல்ல எனக்கு நேரமில்லை. அது நல்லதுதான். நீ பின்தொடர்ந்து சென்றிருந்தால் அது உனக்கு கடுமையாக போக்கு காட்டியிருக்கும். அவற்றை யாரேனும் துரத்தி வந்தால் அவை குகைகளுக்கு திரும்பி செல்வது இல்லை. முதியவர் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். அந்த பெண் ஓநாய் சாமர்த்தியமானதுதான். கடந்த இளவேநீர் காலத்தின் பொழுது உற்பத்தி குழுவினர் அங்கு குட்டிகளுக்கு உள்ள 3 குகைகளை கண்டனர். அதனால் இந்த வருடம் அங்கு யாரும் போக மாட்டார்கள். தன்னுடைய குட்டிகளை ஈன்றெடுக்க அங்கு ஒரு ஓநாய் சென்றிருப்பது என்பது எனக்கு மிகவும் பிரமிப்பான ஒன்றாக இருக்கிறது. நாளை நீ போ. ஆனால் கூடவே மேலும் சிலரையும் நிறைய நாய்களையும் அழைத்து கொண்டு செல். தைரியமும் அனுபவமும் மிக்க மந்தைக்காரர்களாக பார்த்து கூட்டிக் கொண்டு போ. நீயும் யாங்குமாக சேர்ந்து இதை மேற்கொள்வதை நான் விரும்பவில்லை. அது மிகவும் அபாயகரமானது. அதில் உள்ள மிக கடினமான சவால் எது என்று ஜென் கேட்டான். கவலைப்படும் வகையில் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் மிகவும் கடினமானது என்பது குகையை கண்டுபிடிப்பதுதான். அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று நான் உனக்கு கூறுகிறேன். விடியலுக்கு முன்பாகவே எழுந்து சென்று மலைகளின் உச்சியில் ஓரிடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே சூரியன் எழும் வரை படுத்திருக்க வேண்டும். பிறகு தொலைநோக்கியின் மூலம் அப்பகுதியை அலச வேண்டும். இரவு முழுவதும் வேட்டையாடிய பிறகு தன் குட்டிகளுக்கு உணவூட்ட ஓநாய் திரும்பி வரும். அது எங்கு போகிறது என்று உன்னால் பார்க்க முடிந்தால் அங்குதான் அதன் குகை இருக்கும். சில திறமையான நாய்களோடு அப்பகுதியை ஒரு வட்டமடித்து தேடினால் உன்னால் அதன் இடத்தை கண்டுபிடித்து விட முடியும். அதன் பிறகு குட்டியை பிடிப்பதில் உள்ள கடும் சிக்கலை நீ எதிர்கொள்வாய். அதாவது கோபம் கொண்ட தாய் ஓநாயை சந்திக்க வேண்டியிருக்கும். மிகவும் கவனமாக இரு. ஒரு கணம் அவர் கண்கள் மூடின. அந்த குதிரைகளை மட்டும் இழந்திருக்காவிட்டால் இதை செய்ய நான் உன்னை அனுமதித்திருக்க மாட்டேன். பொதுவாக ஓலான் புலக்கில் உள்ள முதியவர்கள் ஓநாய்க்குட்டிகளை திருடுவதற்கு மிகவும் தயங்குவார்கள். மேற்கொண்டு கேள்விகள் கேட்க ஜென்னுக்கு துணிச்சல் இல்லை. பெரிய அளவில் ஓநாய் குகையில் வேட்டையாட எடுக்கப்பட்ட முடிவு குறித்து பில்ஜி மிகவும் கோபமடைந்திருந்தார். இந்த சமயத்தில் இந்த விஷயம் குறித்து மேலும் கேட்டால் அவன் போவதையே தடுத்துவிடக்கூடும் என்று அஞ்சினான் ஜென். எனினும் ஓநாய்க்குட்டியை திருட போதுமான அறிவு தேவை. அவனுடைய நோக்கம் ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்ப்பதுதானே தவிர கொல்வது அல்ல என்பதால் அவன் விரைவாக செயல்பட்டாக வேண்டும். குட்டிகள் பால்குடியை மறக்கும் அளவு வறந்து விடுவதற்கு முன்பாக, அவற்றின் கண்கள் திறப்பதற்கு முன்பாக அவன் ஒரு குட்டியை எடுத்துவிட வேண்டும். மிகச்சிறந்த ஓநாய் வேட்டைக்காரனான பட்டுவிடம் இருந்து விஷயங்களை அறிந்து கொள்ள அவன் திட்டமிட்டான். குதிரைகளை இழந்ததில் இன்னமும் பட்டு கோபத்தில் இருப்பதால் அவன் நிச்சயம் ஜென்னிடம் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வான். முதியவரின் குடிலை அவர்கள் வந்து அடைந்த பொழுது இரவாகி விட்டிருந்தது. உள்ளே கம்பளம் உரிய இடத்தை மீண்டும் அடைந்திருந்தது. 3 அரிக்கன் விளக்குகள் அந்த விசாலமான குடிலில் எரிந்து கொண்டிருந்தன. மத்தியில் இருந்த தாழ்வான மேசையின் மீது சில சட்டுக்களில் இரத்த பொரியலும் ஆட்டுக்குடலும் கொளுத்த இறைச்சி துண்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் இருந்து மணக்க மணக்க ஆவி வெளியேறி கொண்டிருந்தது. 3 கடின உழைப்பாளிகளின் வயிறுகளும் உருமத் தொடங்கின. ஜென் மேசை முன் அமர்ந்தான். கஸ்மாய் அவனுக்கு பிடித்தமான ஆட்டுக்குடலை ஒரு தட்டில் வைத்து கொடுத்தாள். பிறகு முதியவருக்கு பிடித்த ஆட்டு ஈரலை ஒரு தட்டில் போட்டு அவர் முன் வைத்தார். அதன் பிறகு ஒரு சிறிய குவளையில் பீஜிங் மொச்சையும் மேய்ச்சல் நில காளானும் போட்டு செய்த குழம்பை ஊற்றி கொடுத்தாள். இறைச்சி துண்டம் ஒன்றை வெட்டி அக்குழம்பில் தொட்டு ஜென் சாப்பிட்டான். அது மிகவும் ருசியாக இருந்ததில் ஓநாய்க்குட்டி பற்றி கூட அவனுக்கு மறந்து போனது.
அதை அவர்கள் கொழுத்த ஆட்டுக்குடல் என்று கூறினாலும் மேய்ச்சல் நிலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான இறைச்சியில் கொழுப்பு ஏதும் கிடையாது. பொதுவாக ஒதுக்கிவிடக்கூடிய ஆட்டின் பாகங்களிலிருந்து, அதாவது சிறுகுடல், நாளங்கள், ஜவ்வுகள் போன்றவற்றால் அது செய்யப்பட்ட போதிலும் அது எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் மொறுமொறுவென்று இருக்கும். மங்கோலிய சமையலில் இது ஒரு மிக முக்கிய அம்சம். ஒரு ஆட்டை சமைக்கும் பொழுது மங்கோலியர்களாகிய நீங்கள் அதன் எந்த ஒன்றையும் வீணாக்குவது இல்லை. ஜவ்வுகளை கூட தூக்கி எறிவதில்லை. அருமையான உணவாக மாற்றிவிடுகிறீர்கள் என்றான் ஜென். பசித்த ஓநாய்கள் ஆட்டை சாப்பிடும் பொழுது எந்த ஒன்றையும் விட்டு வைப்பதில்லை என்று தலையை ஆட்டி ஆமோதித்தபடி சொன்னார் முதியவர். அப்படியானால் ஒரு ஆட்டை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கூட ஓநாய்களிடமிருந்தான் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றான் ஜென். அவர்கள் சிரித்தார்கள். ஆம், அது அப்படித்தான் என்று ஆமோதித்தார்கள். ஜென் நன்றாக சாப்பிட்டான். கஸ்மாய் சந்தோஷமாய் சிரித்தாள். அவன் மேற்கொண்டு சாப்பிட தயங்கினான். பில்ஜியும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த குறிப்பிட்ட உணவை எவ்வளவு விரும்பி சாப்பிடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் ஏற்கனவே பாதியை சாப்பிட்டு விட்டு இருந்தான். இரத்தப் பொரியலில் இருந்து ஒரு துண்டும் தன்னுடைய கத்தியின் மூலம் இன்னொரு நீண்ட குடலும் எடுத்துக்கொண்டு கஸ்மாய் வந்தாள். நீ அவசரமாக போக வேண்டியதில்லை என்று எனக்கு தெரியும். அதனால் 2 நீண்ட குடல்கள் சமைத்திருக்கிறேன் என்று புன்னகையோடு கஸ்மாய் கூறினாள். ஒன்று முழுவதுமாய் உனக்கு. நீ ஒரு ஓநாய் போல் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். மேசையை சுற்றியிருந்த எல்லோரும் சிரித்தார்கள். பாயர் எழுந்து சென்று 2வதை எடுத்துக்கொண்டான். கஸ்மாயோடு எவ்வித உறவு கொண்டிருப்பது என்று இந்த 2 ஆண்டுகளில் ஜென்னால் தீர்மானிக்க முடிந்ததில்லை. அண்ணி எனக் கொள்வது பொருத்தமாக தோன்றும். சமயங்களில் அவள் தன்னுடைய மூத்த சகோதரி என்பது போல் இருக்கும். வேறு சில சமயங்களில் அன்பான ஒரு அத்தை போல தெரிவாள். மேய்ச்சல் நிலத்தைப் போல அவள் குணம். விசாலமான இதயமும் மாசற்ற மனமும் கொண்டது. முழுநீள குடலையும் பாதி குவளை வெண்ணெய் தேநீரோடு சேர்த்து ஜென் சாப்பிட்டு முடித்திருந்தான். ஓநாயின் வாளை பிடிக்கவோ, ஓநாய் குகைக்குள் ஊர்ந்து செல்லவோ, ஒரு முரட்டு குதிரையின் மீது சவாரி செய்யவோ பாயர் பயப்படுவது இல்லை. அவனுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று உங்களுக்கு பயமில்லையா என்று ஜென் கேட்டான். மங்கோலியர்களாகிய எங்களுக்கு இது எல்லாம் சாதாரணம். புன்னகையோடு கஸ்மாய் சொன்னாள். பட்டு சிறுவனாக இருந்த பொழுது பாயரை விடவும் துணிச்சல் மிக்கனவனாக இருந்தான். பாயர் ஓநாய் குகைக்குள் ஊர்ந்து சென்ற பொழுது தாய் ஓநாய் அங்கு இல்லை. அதனால் அவனுக்கு அது சுலபமாக இருந்தது. ஆனால் பட்டு குகைக்குள் நுழைந்து சென்ற பொழுது தாய் ஓநாய் அங்கு இருந்தது. எனினும் அதை வெளியில் இழுத்து வர அவனுக்கு துணிச்சல் இருந்தது. இந்த தகவலை கேட்டு ஆச்சரியம் அடைந்த ஜென் பட்டுவிடம், நீ ஏன் இதை ஒருபோதும் எனக்கு சொல்லவில்லை? இப்போது அதை நான் விவரமாக கேட்க விரும்புகிறேன் என்று கூறினான். ஒரு டம்ளரில் மதுவை ஊற்றி குடித்தவாறே பட்டு சொல்லத் தொடங்கினான். அப்போது எனக்கு 13 வயது. அப்பாவும் சிலரும் சேர்ந்து நீண்ட தேடுதலுக்கு பிறகு ஒரு ஓநாய் குகையை கண்டுபிடித்தார்கள். அது மிக பெரியதாகவும் மிக ஆழமானதாகவும் இருந்தது. உள்ளே செல்வதற்கு போதுமான வழி இல்லை. உள்ளே தாய் இருக்கிறதா என்பதை அறிய அப்பா புகை போட்டார். எல்லா புகையும் நீங்கிய பிறகும் எந்த ஓநாயும் வெளியில் வரவில்லை. அதனால் நான் ஒரு சாக்குப்பையையும் சில தீக்குச்சியையும் எடுத்துக்கொண்டு உள்ளே ஊர்ந்து சென்றேன். நான் உள்ளே உழைந்ததுமே ஒரு ஓநாயின் கண்களை பார்த்தேன். 2 அடி தூரம் கூட இருக்காது. நான் கிட்டத்தட்ட என் கார் சட்டையில் சிறுநீர் கழித்து விட்டேன். நான் ஒரு குச்சியை பற்ற வைத்தேன். அது பயந்து விட்டதை பார்த்தேன். பயந்து போன ஒரு நாயைப் போல அதனுடைய வால் 2 கால்களுக்கு கிடையில் கிடப்பதை பார்த்தேன். நகர தைரியம் இன்றி நான் அப்படியே படுத்துக்கொண்டேன். ஆனால் நெருப்பு அணைந்ததும் தாய் ஓநாய் பாய தயாரானது. பின்னோக்கி வெளியேற எனக்கு நேரமில்லை. ஆனால் அது என் மீது பாயாமல் என்னை தாண்டி குகையை விட்டு வெளியேற முயற்சிப்பது அறிந்து ஆச்சரியப்பட்டேன். ஆனால் வெளியில் இருப்பவர்கள் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்பதால் ஓநாய் பில்ஜியை நோக்கி செல்வதை நான் விரும்பவில்லை. அதனால் நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அதன் எதிரில் வழியை மறித்து கொண்டு நின்றேன். அதன் தலையை குகை முகட்டுக்கு தள்ளினேன். அப்போதுதான் அதனால் வெளியேற முடியாது. அது வெறி பிடித்தது போல என்னை பிராண்டியது. சட்டையை கிழித்தது. ஆனால் நானா அதுவா என பார்த்து விடுவது என முடிவில் இருந்தேன் நான். நான் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு என் தலையால் அதன் தொண்டையையும் தலையையும் முகத்தோடு சேர்த்து அழுத்தியதால் அதனால் கடிக்க முடியவில்லை. அப்படியே அதன் முன்னங்கால்களையும் ஒரு வழியாக இழுத்து பிடித்து கொண்டேன். ஆக என்னை கடிக்கவோ பிராண்டவோ அதனால் முடியவில்லை. அதே சமயம்
நானும் அந்நிலையில் இருந்து விலகவோ நகரவோ முடியாதபடி மாட்டிக்கொண்டேன். மேலும் என் பலத்தையும் நான் இழந்து கொண்டிருந்தேன். யாருக்கோ நடந்தது போல பட்டு தன் அனுபவத்தை விவரித்துக் கொண்டிருந்தான். இதற்கு இடையே நான் ஏன் இன்னும் வராமலிருக்கிறேன் என வெளியில் இருந்தவர்கள் யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஏதோ தவறு நடந்துவிட்டிருக்கிறது என்று நினைத்த அப்பா ஊர்ந்து உள்ளே வந்து ஒரு குச்சியை பற்ற வைத்தார். அங்கு நான் என் தலையால் முட்டி கொடுத்து ஓநாயை முகத்தோடு சேர்த்து அழுத்தி வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். அப்படியே இரு, நகர வேண்டாம் என்று சொல்லியபடியே தன் கைகளால் என் இடுப்பை சுற்றி பிடித்து குகை வாசல் முனைவரை பின்னோக்கி இழுத்தார். என்னோடு சேர்ந்து என் தலையால் முட்டு கொடுத்திருந்த ஓநாய் தலையும் என் கைகளால் பற்றியிருந்த ஓநாய் கால்களும் ஈடுபட்டு வந்தன. வெளியில் இருந்தவர்களிடம் அவருடைய கால்களை பற்றி இழுக்கும்படி உரக்க கூவினார். அவருடைய உடலில் பாதி வெளியில் வரும் வரை அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. அவர்கள் அங்கு கத்திகளோடும் தடிகளோடும் இருந்தனர். நாங்கள் குகை வாசலுக்கு ஓநாயோடு வந்த உடனேயே அதனுடைய வாயில் ஒருவர் கத்தியால் குத்தி மேலே நிறுத்தினார். மற்றவர்கள் ஓடி வந்து அதை அடித்து கொன்றனர். நான் மறுபடியும் பலமடைந்து குகைக்கு உள்ளே ஊர்ந்து சென்றேன். போக போக அது குறுகிக்கொண்டே வந்தது. பிறகு அப்பாதை ஒரு அறைக்கு இட்டு சென்றது. அங்கு பிறந்த குட்டிகள் ஒரு ஆட்டுத்தோளின் மீது சுருண்டு கிடந்தன. சுற்றிலும் மயிர்கள் குவிந்து கிடந்தன. மொத்தம் 9 குட்டிகள் உயிரோடு இருந்தன. அந்த அறைக்குள் நுழைவதற்கான முகப்பின் முன்பிருந்த அழுக்கை எல்லாம் நீக்கிவிட்டு அதற்குள் நுழைந்து குட்டிகளை பிடித்து சாக்குப்பைக்குள் போட்டுக்கொண்டு வெளியில் வந்தேன். கேட்டுக்கொண்டிருந்த ஜென் திகைத்து போயிருந்தான். அந்த குடும்பத்தாரும் இந்த கதையை ரொம்ப நாளாய் கேட்டிருக்கவில்லை என்பதால் அவர்களும் பதற்றத்தோடு காணப்பட்டனர். ஒரு குகையில் இருந்து குட்டிகளை எடுத்தது பற்றி மற்றவர்கள் இதுவரை சொன்னவற்றைப் போலில்லாமல் பட்டுவின் கதை ஜென்னுக்கு வித்தியாசமாக இருந்தது. ஒரு ஓநாய் அதன் குட்டிகளை காப்பாற்றுவதற்காக சாகும் வரை போராடும் என்று சொல்வார்களே, பின் இது ஏன் இப்படி என்று ஜென் கேட்டான். உண்மையில் ஓநாய்கள் இந்த மக்களை பார்த்து பயப்படும். ஏன் என்றால் அவற்றை கொன்று தின்னும் விலங்குகள் நாங்கள் மட்டும்தான். அது ஏற்கனவே புகை மூட்டத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தது. மேலும் பற்ற வைத்த நெருப்பு குச்சியோடு ஒருவன் உள்ளே வரும்பொழுது அது பயப்படாமல் வேறு என்ன செய்ய முடியும்? அதற்கு 2 வயதுக்கு மேல் இருக்காது என்பது அதை பார்த்த பொழுது எனக்கு தெரிந்தது. மேலும் அதுதான் அதன் முதல் பிரசவம். அது வருத்தத்துக்கு உரிய நிகழ்வுதான் என்று சொன்னார் முதியவர். கஸ்மாயின் முகத்தில் புன்னகை இல்லை. கண்ணீர் தேங்கி அவன் கண்கள் மின்னின. ஒரு ஓநாய்க்குட்டியை எடுப்பதற்காக நாளை ஜென் மலைக்கு செல்கிறார். நானும் அவருடன் செல்லலாம் என்று இருக்கிறேன் என்றான் பாயர். அவரும் பிறரும் குகைக்குள் ஊர்ந்து செல்ல முடியாத அளவு பெரியவர்கள். இன்று இரவு அவர்களுடைய குடிலில் நான் தங்கியிருந்து காலையில் முதல் வேளையாக அவர்களோடு போகப் போகிறேன். சரி, உன் விருப்பப்படியே செய், ஆனால் கவனமாக இரு என்றாள் கஸ்மாய். இல்லை, வேண்டாம், ஏதேனும் நடந்துவிடலாம். அவன் உங்களுடைய ஒரே மகன் என்றான் ஜென். இந்த இளவேனிற் காலத்தில் எங்கள் குழுவினர் இதுவரை ஒரு குகையைத்தான் வேட்டையாடியிருக்கிறோம். இன்னும் 3 குகைகளுக்கு செல்ல நாங்கள் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வேட்டையாவது செய்து கொடுக்காவிட்டால் பாபோ சுங்கா எங்களை தண்டிப்பார் என்றாள் கஸ்மாய். எனக்கு அது பற்றி கவலை இல்லை. அவனை என்னோடு கூட்டிச் செல்வதற்கு பதிலாக நான் போகாமலேயே இருப்பேன் என்று ஜென் திட்டவட்டமாக கூறிவிட்டான். முதியவர் பேரனை தன் பக்கத்தில் இழுத்து வைத்து கொண்டார். நீ வீட்டிலேயே இருப்பாயர். நான் 1 அல்லது 2 பெரிய ஓநாய்களை பிடிக்கப் போகிறேன். நாம் தர வேண்டிய குட்டிகளுக்கு ஈடாக நான் அவர்களுக்கு தோள்களை கொடுத்து விடுவேன். ஓநாய் குல சின்னம். ஜியாங்ரோங். தமிழ் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 8 நிறைவுற்றது.